சொம்பு ரொம்ப அடி வாங்கிது. புது சொம்பு நினைச்சுட்டாங்க. நாங்க தப்பு இல்லை சேர்த்தோம். இது ஏற்கனவே உதவாங்க பழைய சொம்பு. சொம்பு உள்ளனது எதை மோரம் கரண்ட் ஆபீஸ்ல மோர் கொடுக்குறாங்க. சரி, ஆயுத பூஜை வேற. இன்னைக்கு தான் கடைசி தேதி. என் பொண்டாட்டி 1050 ரூபாய் கொடுத்து பணத்தை கட்டிட்டு வாடா பாருன்னு கேட்டாங்க. தின்ன மேடையே வேற குழம்பு கட்ட போட்டு வச்சுக்கிறேன். பணத்தை கட்டணும், பில்லு வாங்கணும். என்ன தேதி ஆகுமோ கோபாலு. கரண்ட் ஆபீஸ்ல பாட்டு ஆயுத பூஜைல நல்ல பாட்டை பாடணும். உடம்புல அரிசி போட்ட மாதிரி இருக்குது. கரண்ட் ஆஃபீஸில் ஓவர் ஓல்டேஜா நம்மள வாடி அடிக்குது. மேடம் மேடம் என்ன 12 மணி காட்சி மாதிரி ஆகிட்டுக்கிறேன். என்ன ஐயோ என் பிராட்டி ஏதா சொக்கா ஏதா பணம் ஏதா மொபைல் மேடம் பிராட்டி சட்டை
at me. Shut up your mouth. மௌத்தோ அதுவோ 1500 ரூபாய் பணம் எடுத்தாதானே Don't touch me, please. பேண்ட் சட்டெல்லாம் தோச்சுக்காய் கொடுக்குறியா? கரண்ட் ஆபீஸ்ல துணி ஏன் அயன் கூட பண்றியா? ஐயோ எதனா பண்ணுங்க எல்லாமே பண்ணுவோம். இதுதான் கடைசி தேதி என்ன பண்ணலாம்? எவ்வளோ முன்ன சீக்கிரமா வர சொல்லிக்கலாம் சின்ன மேலே வேற தொடர்பு ரத்தை போட்டு வச்சுக்கலாம் மேடம் மேடம் பணத்தை கொடுங்க மேடம் இது கரண்ட் ஆபீஸ் தானே கிடையாது. 1500 ரூபாய் எடுத்தாதானே கவுண்டர் உள்ள போச்சு டேய், அது உள்ள பண்ண வேண்டிய சொல்லி பார்த்தா கரெக்ட் ஆகுடா. கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் கிடையாதா அப்போ 1500 ரூபாய் பணம் அது உள்ள மாட்டிச்சு. எதனா குச்சி வச்சுக்கலாம் எப்படிடா கிளற முடியும்? பணத்தை கொடுங்க மேடம் கலருக்கு தான் மேடம் ஏய், நான் யாருன்னா தெரியாமல என்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்து ஏமாந்தது நீ. ராஜா ஏமாந்து அம்மா ஏமாந்து போறேன் என்ன வந்தா தூக்க அத்தர் ஒருத்தாரவங்கள ஏமாந்து போறேன் ஐயோ பாரு தாடி அறுத்து போட்டாலே ஜாலிக்கும். ஐயோ, ஏய் அப்படி ஒரிஜினல்மா கடிக்கிறாங்க ரொம்ப வலிக்குது நச்சு உள்ளக்கரை தேங்காய் முடி எடுத்து கடைசி ஒத்திக்கும் அப்படி அதெல்லாம் தராங்க. ஒடியாந்து அப்புறம் லஞ்சா 3 லட்சம் தான் வாங்கி 3 லட்சம் இந்த துணி காஞ்சி 3 லட்சம் வச்சு போறா பழைய. ஊரை ஏமாத்தலாம் ஊரை என்ன ஏமாத்த முடியாது ஏய், என்ன என்ன? ஏய் இந்த கரண்ட் ஆபீஸ் தானே பயப்படுறதா இளையதர்சி அம்மன தாசிதா அம்மா தாசி 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 என்ன தேவையா தானே டேய் காசி கம்முல டேய் தேவையா முடிச்சா 1500 ரூபாய் கட்டிட்டேன் ஐயோ தேவையா மேடம் தேவையா மேடம் தேவையா மேடம் தேவையா மேடம் தேவையா மேடம் மேடம் பணத்தை கொடுங்க மேடம் ஐயோ முன்ன பின்ன தேவையா உங்களுக்கு இருடா சத்தமா தெரியாம மேடம் ஓடியாரியா பிள்ளையா மேடம் ஐயா பணத்தை கொடுங்க தச்சு போடா பழைய. ஐயோ அம்மா என்ன மூட்டை காட்டாங்கல்ல தேவையா மேடம் பணத்தை பாய் முடு முடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. நீங்க பண்ண மாட்டேங்கிறதுனால நான் பண்றேன் நீ என்ன பண்றீங்க? மேடம் எப்படியா மேடம் பணத்தை கொடுங்க மேடம் இன்னைக்கு தான் கடைசி தேதி சுடுகாட்டுக்கு போன பணமோ பணமா இந்த தாசி கிட்ட வந்த பணமோ வீடு திரும்பவே திரும்பாது. நான் 1500 ஓ சீனிவாசா அதான் அறிவில்ல? அறிவுதான் இல்லையா? ஒடியார் ஒரு பொண்ணோட கையில இருக்கு. அறிவில்ல உங்களுக்கு? பணத்தை போடுறியே சூத்த அறுத்து எப்படியா முண்டை சுவிட்ச் ஆஃப் ஆகுது. நான் போட்டியா பார்க்கவே இல்லை. தேவையா பார்த்து தேவையானா நம்மள தேவையா பள்ளிப்பட்டு போட்டேன் கொண்டுடுறா. ஏய் இங்க வா என்ன பண்ண போற? வா. என் வீட்டுல எத்தனை அவங்களுக்கு வருவாங்க. அவன் வரவெல்லாம் காய்ச்சி ஆச்சி காய்ச்சி ஆச்சி. நீ டோக்கன் போடணும்டா. டோக்கன் போடணும் ஆமா. இது என்ன வேலை நான் குருமாமா வேலை. செருப்பு அவன் பணம் கட்டி தேவை மட்டும் வேலை வாங்குறான் 1500 ரூபாய் கட்டி தேவையா உங்க டாபர் மாமா வேலை அம்மா நான் ஒரு
அடுத்த மாசம் ஆபரேஷன் போனோம். என் பேண்ட் என்ன, என் சொக்கா என்ன, பணத்தை கட்டி சாப்பிடுறேன். அதுல நாடகம் முடிச்சுட்டு தெருவை இறங்கி போனோம்னா சொல்லுவாங்க, இந்த கோலம் பத்தியா கருத்து பிள்ளை கட்டா மாமா நல்லா இருக்குமே. நல்லா தான் செய்வேன். நம்ம இன்னும் எப்படியாவே இருந்தாலும் நம்ம நான் எப்படி செய்வேன். வெளியே அதெல்லாம் காட்டக்கூடாது. ஏன்னா நம்ம இல்லையா, அதனால மரங்களுக்கு மறைச்சு கூட பண்ண மறைச்சு என்ன வாயுது நம்ம அரைக்கிறதுக்கு? போதா இந்த வச்சு ஒரு நாள் 7000 தான் பைபாஸ். இல்லையா? ஆமா. இப்படி அந்த சர்வீஸ் போகுது. ஏய் யார் வரது பாருடி. உட்காரு அம்மா. எங்க செஞ்சு விட்டது? முதல்ல அது எந்த பெருசு வராங்கம்மா. ஐயோ ஆந்திராவில் லாரி ஆளு போடா பாரு நாரி வாடா ஐயா ஆளு புண்ணாக்குதுல பாரு போடா கிட்ட வராடியம்மா கிட்ட வராடியம்மா ஏய் கேடியா கையை வச்சுட்டாரம்மா இந்த பையா டேய் எப்ப ராஜிரா கேடியா பையா தப்பறா ராமர் மாமா வேலை 1050 ரூபாய் எடுத்தாங்க. கரண்ட் பில்லு கட்டோம். கட்டிட்டேன். நான் கட்டுறேன். உன் சர்வீஸ்ல எத்தனை கட்டி சார் என்ன வீடு உனக்கு என்ன வேலை? எனக்கு தினந்தோறும் இதே இடத்துல வேலை இருக்கிறது. தினந்தோறும் ஆமாடா. என்ன வேலை? எனக்கு காதலை சந்திக்க வந்திருக்கிறேன். காதலியா? யார வழி? பையன் நமக்கு முன்னாடியே கருத்து பிள்ளை கட்ட வந்துடுறான். எப்பா அவங்களை தான் தேடி கொண்டு வருகிறேன். உட்காரு, உனக்கு 7ஆம் நம்பர் டோக்கன். டோக்கன் எடுக்கா. எப்படியா மேடம்? அவர் வந்துக்கிறாரு. அவர் வந்துக்கிறாரு. இதெல்லாம் வாய் வச்சுன்னா கத்து விட்டு அப்படி என்ன பண்ணுறது நாரை வச்சுக்கோ. யாரு ஒழுங்கா சொல்லி டேய் ஏய் எவ்வளோ பேசுறீங்க? நீ இது நான் தான் ஒரு முடியல என் பொண்ணு சரியா, என் சேலா அம்மா பாப்பட்டு சொல்லி வந்தாடி சரியா. பொட்டியாவே பாத்தீங்க. ஆஞ்சப்பட்டியில ஆபரேஷன் பண்ணினா பெங்களூருக்கு போகிறாங்க. நாங்களாம் போட்டு கூட தாய்மகை வீட்டோட கூட நம்மளா பார்த்துக்கிறேன் கையாலே. கையாலே வாக்குன்னா ஆர்ப்பாரத கையால் போட்டுக்கிறாரு. கையாலே ஆர்ப்பாரது பலகார பாட்டு நிற்குத பாரு. மூச்சா பேரு அந்தரங்க காதலர். அந்தரங்க காதலர். நாட்டிய அமைச்சர் ரிசர்வ் பண்ண அது மாதிரிலாம் பண்ணவே கூடாது. கைப்பற்றி சம்பளமா கைசிக்கோ. சரி, போய் வா. எனக்கு மாமா பால் பழம் அப்படின்னு அவருக்கு சாப்பிடுங்க. ஐயோ சவுடியா முண்டை என்ன கூட பிடித்தாம கோபாலே எனக்கு நவுத்துறா. என்ன இது? அது தினமும் செத்தா கூடி பக்கமாக பக்கத்து எனக்காக வாடி வடிப்பது காரணம் இருக்கிறது. அப்படியா? அது போல சார் இந்த ஊருக்கு எனக்கு நாட்டு இளவரசி இருக்கிற முத்தழகி. ஆமா. அதுக்கு மத்தியில் நான் அவமானப்பட்டு விட்டான். அப்படியா? ஆகவே அவளுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டு நடக்க போகிறது. அது நடக்கக்கூடாது. அப்படியா? அவளை பழிவாங்க என்ன வேண்டும். செய்யணும்? நான் கூறுகிறேன். இவ்வளவுதானா? ஆவது பின்னால், அழுவது பின்னால், சாவது பின்னால், சாகரவு இருந்தால். ஒரு பெண்ணிடத்தால் இதே விரல் வெளி விட்கலாம். அதனால் விஷத்தையும் கலக்கிடலாம். இது பார்க்கிறதுதான். அப்படியா? என்ன? கவனமாக கேட்க வேண்டும். என்னைய கேட்கணும்? நாம் இருவரும் யார்? அத்தனை காதல்கள். எனக்கு காதலர்கள். ஆமா. மன்னர் அரசு நாம் இருவரும் அண்ணன் தந்தை கொண்டிருக்கிறோம். நடித்து அடித்துதான் இந்த நாட்டை எல்லை விட்டு